ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog வந்து காலையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஏஞ்ச உடனேயே க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கடகடன்னு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவல் உப்புமா செய்யலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அவலை வந்து கொஞ்சம் அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி ஊற வைக்கணும். அதுக்கு தான் அவல் வந்து எடுத்துகிட்ருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். Wait. एक मिनट. अभी दुस्का पो. अभी सिट टेटुக்காக இந்த கேட் போட்டுருக்கான். லவ் லேப்து. இந்த பக்கமும் இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கான் பாருங்க, குதிச்சிடக்கூடாதுன்னு. இப்போ வண்டி சத்தம் கேட்டுது, அதான் வந்துருச்சான்னு போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனா இங்க ஓடிடுவாங்க உடனே, டக்குன்னு போய் பார்க்கலன்னா. Ya baila. Vale. சிட்டு போய் கொலைச்சேன் பிச்சையில. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி நேற்று வச்சது பாக்கி இருக்குது ஒரு 5-6. அதை வந்து பொடி இட்லி மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். காலையில் அவல் உப்புமா. ஸோ கொஞ்சம் வேலை எல்லாம் முடிச்சிட்டேன். இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா, அப்படியும் வீட்டில் தான் இருக்கான், தூங்கிட்டு இருந்தானுங்க. ஸோ அவங்க 2 பேரையும் நான் எந்திரிச்சு வந்து பெருக்கிற சத்தம் கேட்டு சிட்டு டேட்டும் எழுந்துச்சி வந்துட்டாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு.
காலையிலே திட்டுட்டு வெளியே போகணும்னு எழுப்புனானுங்க. அப்பயே அபி வந்து எனக்கு ஒரு பெட் காஃபி போட்டு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 5:30 ஜில்லுன்றது குடிச்சிட்டு தான் திருப்ப படுத்து தூங்கிட்டேன். அவனும் தூங்கினா, திட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிச்சு. இங்க குப்பை வண்டி வேற பார்த்து போட வேண்டியிருக்கும். வெட்டு வேஸ்ட் எல்லாம் ஒரு தடவை போடணும். அது இன்னைக்கு வரல போல, இல்லை நாங்க மிஸ் ஆயிட்டோமான்னு தெரியல. ட்ரை வேஸ்ட் வந்து 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் வருவாங்க. கடகடன்னு ஓடிடுவாங்க. அதனால அதுவும் பாட்டு போடுற சத்தம் பின்னாடி எங்கேயா கேட்குறப்பயே நம்ம இங்க ரெடியா நிக்கணும். அதுவும் கொண்டே போட்டு வந்தாச்சு. அவல் கழுவி ஊற வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ஒரு உருளைக்கிழங்கு அதெல்லாம் அதுக்கு தேவையானது கட் பண்ணிக்கணும். இப்போ புது கத்தி ஷார்ப்பா இதுல வாங்கினது, ஐக்கியால போன தடவை நான் வந்தப்போ. அதை என்ன பண்றேன்னா கையை கட் பண்ணிக்கிறேன். அதனால அபி சொல்றான், மம்மி நீ அதுல கட் பண்ணாத, கையை கட் பண்ணிக்கிற அப்படின்னு. ஆனா நல்ல சூப்பரா கட் பண்ணுது, ஈஸியா இருக்கு. பட் கையை நேத்தே 2 தடவை விரல நறுக்கிட்டேன் இதை வச்சு. 2 வாங்கினோம், பெருசு ஒன்று சின்னது ஒன்று. ஸோ சின்னது தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சின்னதை பேசாம நம்ம சென்னை தூக்கிட்டு போயிடுவோம், பெருசு அவனுக்கு வச்சுட்டு. அவன் இங்கேயே நீ கையை கட் பண்ணிப்பேன்னு திட்டிட்டு இருக்கான். அது மாதிரி தான் பண்ணிக்கிறேன் வேற. இப்போ கடகடன்னு உருளைக்கிழங்கு வெட்டிடலாம். இட்லியை வந்து நம்ம பொடி அரைச்சோம் இல்லையா, நிலக்கடலை பொடி, அது போட்டு ஜஸ்ட் கொஞ்சமா வெங்காயம் போட்டு தாளிச்சு பெரட்டி எடுத்துடலாம், கியூப்ஸா கட் பண்ணிட்டு. ஸோ யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மிருகங்கள் எல்லாம் கட்டிலில் விடுறீங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அது குழந்தை மாதிரி. ஸோ மிருகம் என்ன, நம்ம மனுஷங்களோட நன்றி உள்ளது. அது கிளீனாக தான் நம்ம வச்சுக்கிறோம். வெளியெல்லாம் போனால் உடனே கால் கையெல்லாம் தொடச்சி விட்டு. ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கட்டிலெல்லாம் விடாதீங்க. பெட்டு வளர்க்க வேண்டாம்னா வளர்க்க வேண்டாம். எங்களுக்கு குழந்தைங்க மாதிரி நாங்கள் அப்படியே தான் பழக்கியிருக்கோம். 4 வருஷமா அப்படிதான் இருக்கானுங்க. ஸோ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் செய்யாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். ஸோ அவனுங்க கீழே படுக்கவும் மாட்டானுங்க விட்டா, தானாவே ஏறி வந்து படுத்துருவானுங்க. அதுக்குன்னு வெளியே போட்டா மூட முடியும்? எத்தனை பேர் வாங்கிட்டு வளர்க்குறேன்னு கொடுமைப்படுத்துறாங்க. அந்த மாதிரிலாம் எங்களால் செய்ய முடியாது. பால்கனியில் வெயிலில் போட்டு கட்டி போட்டுடுறது. மரநிழலாவது இருக்கணும். தனி வீடுனா வெளியில மரங்கரம் இருக்கும், விடுவாங்க. மொட்டை வெயிலில் போட்டு கதவை போட்டு மூடிட வேண்டியது. சாப்பாடும் ஒழுங்காக கொடுக்கலன்னா அது என்ன பண்ணும்? அந்த மாதிரி இருக்கவங்க பெட்டு வளர்க்கக்கூடாது. நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்களோ, ப்ரீட் நாயோ, ப்ரீட் இல்லாததோ எது வளர்த்தாலுமே சரி, ஒரு பெட்டுன்னு வளர்க்குறோம் அப்படின்னா அது நம்ம வீட்டு குழந்தைங்கள மாதிரி தான் அதையும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி மனுஷத்தனம் இல்லாமல்லாம் எங்களால் இருக்க முடியாது. இப்போ எங்கள் குழந்தைங்க எங்கள் கூட தான் படுத்துக்கும். பிடிக்கலங்கிறவங்க என் விளாகையே பார்க்க அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க சிட்டு டேட்டை காட்ட சொல்லி, அதனால தான் காட்டுறேன். கூடவே இருக்கனால இங்கே சின்ன இடம் வேற, அதனால எப்பயும் கூட தான் இருப்பானுங்க. ஸோ நம்ம விளாக் எடுத்தாலும் அவங்க அதில் ஃபுல்லாக வரதான் வருவானுங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ பேசிட்டே கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். பச்சை மிளகாவையும் கட் பண்ணிட்டு கடகடன்னு தாளிச்சிடலாம். பக்கத்தில் வந்து வேலை நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு சாட்டர்டே சண்டே டெய்லியும் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கனால மும்முரமாக ராத்திரி 6-7 மணி வரைக்கும் கூட வேலை பார்க்குறாங்க. அதனால் கொஞ்சம் சத்தம் எப்போ பார்த்தாலும் வந்துட்டே தான் இருக்குது. சில டைம் தலைவலியாக கூட இருக்குது. தூங்குறப்பெல்லாம் கூட டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது, டே டைமில் கொஞ்சம் நேரம் படுத்தோம்னாலும். ஆனால் இந்த மாதிரி இடங்கள்ல இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். என்ன பண்ணுறது? ஸோ தேவையானதெல்லாம் கட் பண்ணியாச்சு. கடகடன்னு இப்போ தாளிச்சு விட்டுறலாம். முதல்ல இட்லி உப்புமாவுக்கு தாளிச்சிட்டு ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுலேயே அப்படியே இதுவும் பண்ணிடலாம். இட்லியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 இட்லி இருந்துச்சு. கடாய் சூடாயிடுச்சு. இட்லி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயே சேர்த்துக்கிறேன், ஏன்னா பொடி போட்டு செய்ய போகிறோம் பார்த்தீங்களா, அதனால நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, 2-3 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பல்லாரி வெங்காயம் இது அவல் உப்புமா கட் பண்ணேன் இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். லைட்டாக வதங்கட்டும். ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இதில் இப்போ இட்லி போட்டுடலாம். இட்லியை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பொடி போட்டுடலாம்.
இட்லி பொடியில உப்பு இருக்கு, ஆனாலுமே கூட கொஞ்சம் உப்பு தேவைப்படும். ஸோ அதனால லைட்டா உப்புமே கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த பேன் பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்து நமக்கு இண்டஸ் வேலியில இருந்து அனுப்பியிருந்தாங்க முதல்லயே ரிவ்யூக்காக. நல்லா இருக்கு. அபி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனோட நான்ஸ்டிக் பெரிய கடாய் ஒன்று வச்சிருந்தான், அதை தூக்கி போட்டான். அது கோட்டிங் எல்லாம் போயிடுச்சு மம்மி, இது நல்லா இருக்கு அப்படின்னு. இப்போ லைட்டா இந்த இட்லி வந்து கோல்டன் கலர் ஆற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொடி சேர்த்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுல இட்லி பொடி சேர்த்துடலாம். பாருங்க, இட்லி வந்து லைட்டா எண்ணெய் கோட் ஆகி கொஞ்சம் அந்த கார்னர்ஸ் லைட்டா கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம். அடியெல்லாம் பிடிக்கல பாருங்க, நல்லா நான்ஸ்டிக் மாதிரியே ஒர்க் பண்ணுது. இந்த கடாய் நல்லா தான் இருக்கு. ஸோ பொடி இதுல நல்லா பிடிக்கிறதுக்காக ஜஸ்ட் கொஞ்சமா தண்ணி இப்படி தெளிச்சு விட்டுறலாம். ஃபுல்லா கோட் ஆயிடும், இல்லைன்னா பொடி தனியா உதிர உதிரா அடியில நிற்கும். இப்படி பண்ணிட்டோம்னா இட்லியில பிடிச்சிடும் பொடி நல்லா. ஸோ நீங்க நார்மலா எந்த பொடி வச்சிருக்கீங்களோ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துறேன். நான் வந்து நிலக்கடலை பொடி, நீங்க வீட்டுல உளுந்து பொடி, கடலைப்பருப்புல பொடிச்சதோ எள்ளு பொடியோ எதுனாலுமே கூட சேர்த்துக்கலாம். இல்ல சப்போஸ் பொடியே இல்லை அப்படின்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்து கொஞ்சம் கெச்சப் எல்லாம் சேர்த்தா அது வேற ஒரு பேஸ்ட்ல அதுவும் சூப்பரா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க, சூப்பரா பொடி இட்லி ரெடி. மினி இட்லி கூட பண்ணலாம். ஸோ இட்லியை இந்த பிளேட்ல எடுத்துடுறேன். திருப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு போகா ரெடி பண்ணலாம். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா ஜீரகம் அண்டு சோம்பு மட்டும்தான் தாளிக்கணும், கடுகு எல்லாம் தேவையில்லை. ஸோ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸோ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள இதில் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவைப்படும். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஜீரகமும் சோம்பும் தாளிச்சிருக்கேன். இது கூட இப்ப பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அப்படியே சேர்த்தே போட்டுறேன். ஒரு 2-3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். மல்லி இலை மட்டும் லாஸ்டா சேர்த்துக்கலாம். பாக்கிய ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வேகணும். என்ன பண்ணலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு மூடி போட்டு விட்டுறலாம். கொஞ்சம் இது வேகட்டும். ஸோ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். அவளுக்கும் உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து உப்பு போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இவன் வந்து தடி அவலா வச்சிருந்தான். அதனால கழுவிட்டு ஆனாலுமே தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு தான் ஊற வைக்கணும். அரைஞ்சி ஊற வைக்கிற மாதிரி கழுவிட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா குழ குழன்னு ஆயிரும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம கழுவி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த அவலை இது கூட சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அவல் ஊற வச்சிருந்தேன். இது வந்து அப்படியே கூட தாளிச்சிட்டு நம்ம பெருசா அவல்லாம் வேகணும்னு இல்லை, ஏற்கனவே அது வறுத்து இது பண்ணது தானே, அதனால நல்லா ஊறி இருக்கு. ஓ, லெமன் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறவங்க கட்டாயமா லெமன் புளிஞ்சிக்கோங்க. எனக்கு அப்படிக்கெல்லாம் வந்து லெமன் பிடிக்காது, அதனால புளிய மாட்டேன். இல்லைன்னா லெமன் புளிஞ்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமா இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சர்க்கரை,
நல்லாயிருக்கும். சக்கரை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை இல்லைன்னா நார்மலாக என்ன பண்ணுவேன், தாளிக்கிறதுக்கு முன்னாடியே கடலையை வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டி அந்த மாதிரி செய்வேன். ஸோ மறந்துட்டேன், அதனால கரண்டியில் வறுத்து போட்டுடலாம். இது வந்து பாருங்க, அடுப்பு சிம்ல தான் வச்சிருக்கேன். நிலக்கடலை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். கடலை வறுபட்டுருச்சு, அதை போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், டக்குன்னு சிம்பிளா சாப்பிட்றப்ப இது கூட நீங்க இந்த மாதுளை முத்து, அப்புறம் இது இருக்கு பார்த்தீங்களா, ஆலு புஜியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மிக்சர் ஏதாவது கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கணும், அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ சிம்பிளா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. போஹா அண்ட் இட்லி உப்புமா. ஸோ பாருங்க, சூப்பரா ரெடி. ஸோ அவ்வளோதான் பாருங்க, எவ்வளோ சிம்பிளா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. நல்லா இருக்கு போஹா. பொடி இட்லியுமே கூட நல்லா இருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.